ஸோ ஹென்ரிக் அப்படிங்கிற ஒரு 20 வயசு பையன் வந்து அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சுட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி படித்த யூனிவர்சிட்டி வந்து பசங்களோட பசங்களாக இருந்து செய்யக்கூடாத தப்பு செஞ்சனால அவங்களோட அப்பா வந்து அந்த ஒரு யூனிவர்சிட்டியில் நீ படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி படிப்பை பாதியில் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு புது யூனிவர்சிட்டியில் வந்து இவனுக்கு சீட் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ என்னதான் இந்த பையன் வந்து கூட்டத்தோட கூட்டமாக இருந்தாலும் புது இடத்துக்கு போனதுக்கப்புறம் அவனுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளை கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் வந்து ஒரு அப்செட்டோட வந்து சுற்றிக்கிட்டு இருந்தான். அதனால அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து ஹாஸ்டலில் போய் ஜாயின் பண்ணு, நீ ஹாஸ்டலில் போய் நீ ஜாயின் பண்ணேன்னா புது ஃப்ரெண்ட்ஸும் உனக்கு கிடப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், ஈஸியாக வந்து நீ வந்து இந்த யூனிவர்சிட்டியில் வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து அந்த ஹாஸ்டலில் வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னாங்க. என்ன நினைச்சு அவங்க அப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அப்போ வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணட்டும், லைஃப்ல வந்து ஒரு ஹாப்பினஸ் வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஹாஸ்டலுக்கு வந்து போக சொன்னாங்க. ஆனால் அந்த ஒரு ஹாஸ்டலே அந்த ஒரு பையனை இப்போ உயிரோட இருக்க விடாமல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா?